Hello everyone, welcome back to Dazzling Designers. இந்த வீடியோவில் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடலான்றதை நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் ப்ரீவியஸாக பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடணுன்றதை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் புரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு கீழே இருக்கிற லைனில் கீழே இருந்து சில்க் த்ரெட் எடுக்கணும். நாம் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், எடுத்துகிட்டு அந்த செகண்ட் லைனில் ஒரு செயின் போட்டு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் என்ன பண்ணுவோம், அப்படியே கீழே வந்துடுவோம். ஆனால் இப்போ அப்படி பண்ணாமல் மேலே இருக்கிற தேர்ட் லைனுக்கு போயிட்டு அங்கேருந்து த்ரெட்டை எடுத்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி கீழே கொண்டு வந்து ஃபஸ்ட் லைனில் போடுறோம். ஒரு குட்டி லாக் போடுறோம். செயின் போட்டுட்டு அப்புறம் ஒரு லாக் போடுறோம். ஓகேங்களா? இப்போ புரியலன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட் லைனில் கீழேருந்து த்ரெட் எடுப்போமா, எடுத்துட்டு அந்த மிடில் லைனில் ஒரு செயின் போட்டு அதை அப்படியே மேலே இருக்கிற லைனுக்கு கொண்டு போய் அங்கேருந்து செயின் எடுத்துகிட்டு வந்து கீழே அந்த ஃபஸ்ட் லைனில் கொண்டு வந்து செயினை போட்டு அதுக்கப்புறம் அந்த இதை வந்து நம்ம லாக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். உங்களுக்கு புரியலைன்னா நான் திரும்ப ஒருக்கா சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் லைனில் கீழே த்ரெட் எடுக்கிறோம். எடுத்து கொண்டு போய் அந்த மிடில் லைனில் ஒரு செயின் போட்டுட்டு மேலே இருக்கிற லைனில் போய் அதே மாதிரி செயின் எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து லாக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா சவுண்டை மியூட்டில் போட்டுட்டு வீடியோவை மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அப்படி ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியும் உங்கள் டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டவுட்டோட ஒர்க் பண்ணாதீங்க. ஃபர்தராக நீங்கள் வந்துட்டு என்ன டவுட்டாக இருந்தாலும் கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளியர் மைண்டோட ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்துட்டு ஆரியை கற்றுக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ வாட்டி டவுட் கேட்டாலும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்குற மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட் வந்துட்டு இருக்கா, அதுக்கு என்ன அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நீடில் இருக்க த்ரெட்டு கீழே கிளாத்து கீழே இருக்க த்ரெட்டையும் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி இப்படி இழுத்தீங்கன்னா அப்படி அந்த லூஸாக இருக்கிற த்ரெட் வந்துட்டு சரியாயிடும். இந்த ப்ராப்ளம் வந்துட்டு நிறையா பேர் என்கிட்ட பட்டன் ஹோல் ஸ்டிச்லேயே சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு நான் வீடியோவில் டவுட் எக்ஸ்பிளைன் பண்ணினதையே நீங்கள் திரும்ப என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு இன்பிட்வீனில் சொல்ல டிப்ஸ் எல்லாமே தெரியும். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோலில் இந்த கீழே 2 லைனில் இருக்கிறது வந்து க்ளோஸ் ஆகும், மேல் லைனில் இருக்கிற இடத்து வந்துட்டு கொஞ்சம் கேப்போடையும் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இப்போது நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வேளை வரல, இல்லை ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு எனக்கு யூடியூப்லேயே நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போவே வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க ஸ்டிச்சஸ் போட போயிடுவாங்க. ஓகேங்களா? அந்தளவுக்கு ட்ரெயின் ஆகிருக்காங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸு. நீங்கள் வீடியோ பார்க்குற யாருக்காதும் ஆரி ஒர்க் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நம்ம அதே மாதிரி நம்ம வெளியே வந்துட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு யாருக்காவது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடணும் அப்படின்னா அவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட கொரியர் அவைலபிளாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான ஆரி ஒர்க்ஸ் வீடியோ பார்க்குறதுக்காகவும் ஆரி ஒர்க் டிப்ஸ்க்காகவும் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் வந்துட்டு ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃப்ளவர் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்லிங் கொடுக்குறீங்கன்னு வைங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். மற்ற ஃபில்லிங்ஸை விட இந்த
இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளவர்ஸ்க்கு ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஃப்ளவர்ஸோட சென்டரில் வந்துட்டு க்ளோஸ் ஆகும், அதோட அந்த அவுட்லைனில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப்போடையும் பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்கான நம்ம ஷேப் கொடுப்போம் இல்லையா, அதுவே நான் உங்களுக்கு ஃப்ளவரில் கொடுக்குறேன். நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்துட்டு நான் சொன்னது ஏன் சொன்னேன்றது உங்களுக்கு புரியும். ஃப்ளவரில் இந்த ஃபில்லிங் கொடுத்தா ஏன் அழகாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அது வந்து உங்களுக்கு என்னன்றது நீங்கள் ஷேப் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? இப்போ அதுக்கான ஷேப் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஷேப் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்கிறவங்களாவே இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஷேப்ஸை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஷேப்ஸில் ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நான் சொன்னேன் இல்லையா, ஷேப்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளவரே கொடுக்குறேன்னு. ஸோ நான் அதை மாதிரி தான் ஃப்ளவர் கொடுக்குறேன். ஒரு 6 to 5 or 6 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதை போட்டு பழகுங்க. நீங்கள் இதுக்கப்புறம் போடுற ஸ்டிச் எல்லாத்துக்குமே ஷேப் வந்து கொஞ்சம் பெருசாகவே போட்டு பழகுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் ஏன் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்ட்ரைபிள் பட்டன் ஹோல் இப்படி போடுவோம். இது நான் சும்மா உங்களுக்காக ட்ரா பண்ணி காட்டுறேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பெட்டல்ஸோட சென்டரில் வந்துட்டு கொஞ்சம் நெருக்கமாகவும் மேலே வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்கும்னு. நான் ஒர்க் பண்ண இமேஜையும் இந்த வீடியோவோட எண்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு நான் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு புரியும் இல்லையா எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அதுக்காக தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஷேப்பில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.